அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரின்சஸ் கட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் ஷோல்டரு, அந்த மிட் பாயிண்ட், டாட்டு, இடுப்பு பகுதி, இந்த சீமலன்ஸு, ஈசலன்ஸு, அந்த ஏன்னா 2-3 பீஸ் வரும்போது அந்த இடத்துல எல்லாம் எப்படி விடணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இதில் நிறைய அவங்க கிளாஸில் கற்றுக்கிட்டவங்களுக்கு நிறைய வந்தது. அந்த ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் அவங்க எப்படிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இதில் அவங்க கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு அவங்க எவ்வளோ விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டக்கூடிய சந்தேகம், அதாவது இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸில் அவங்க கட் பண்ணதுல இருந்து ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்கள் பூராம இந்த வீடியோலையும் இருக்கும். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டிங்க்கு போகும்போது தான் உங்களுக்கு அதனுடைய தெளிவு வந்து ரொம்ப விளக்கமாக புரியும். அதனால தான் உங்களுக்கு பார்ட்டாக நான் பிரித்து போட்டுட்டு இருக்கேன். ஒட்டுக்கா ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்து கிளாஸை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் நிறையா மறந்துடும், நமக்கு கரெக்டாக புரியாது. அதனால தான் நான் வந்து அதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி, ஏன்னா ஒரு தடவை புரியல அப்படின்னா கூட நம்ம ரெண்டாவது ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாவது ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம பகுதியாக பிரித்து போட்டுட்ருக்கேன். அதனால தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேம் கீழேந்து ஒரு லைன் எவ்வளோ இது மார்க் பண்ணீங்க மேம்? இந்த லைனாமா இந்த லைனா? அந்த லைன். இந்த லைனை நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 1/2, அதாவது இங்க 1/2, அதுல பாதி இங்க மார்க் பண்றோம் இல்லைங்களா? இதுல இருந்து 1 இன்ச் மேல மார்க் பண்ணுவோம். ஓகே மேம். அந்த லைன் தான், அதாவது அண்டர் பஸ்டனுடைய அளவு இது. சரிங்களா? இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நான் 1/2 இன்ச் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கேன். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். சேம் இந்த பட்டி அளக்கிறது, டாட் பாயிண்ட் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஒரு கிராஸ் கட் பிளவுஸுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் வச்சிருக்கோம். இங்க வந்து இது ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் போட்டா கரெக்டா இருக்கும். அதுவே உங்களுக்கு ஹூக் வந்து பேக்ல வேணும் அப்படின்னா நம்ம இதை ஸ்ட்ரைட்டா தான் போட்டாகணும். கிராஸ் பண்ணி போட்டு இந்த இது வந்து நம்ம வைக்க முடியாது. சரிங்களா? அதனால நம்ம ஸ்ட்ரைட் கட்ல போட்டு தான் அந்த மாதிரி பண்ணி ஆகணும். கிராஸ் கட் போடும்போது உங்களுக்கு ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அதுவும் கிராஸ்லயே வேணும்னா நம்ம இது வந்து என்ன பண்ணணும்னா பேட்டர்ன் போட்டு ஜாயிண்டான போர்ஷன்ல போட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி கிராஸ் போடும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃப்ரண்ட்ல வர மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் பேக் ஓப்பன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடு தான் இங்க வரணும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் வந்து இங்க வரும். சேம் அந்த ஃபோல்டிங் வர மாதிரியே நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்க ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஃபோல்டிங் சைடு அப்படின்னா இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நமக்கு கரெக்டா இந்த இடத்துல இப்படி வரணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த கிராஸ் வந்து இங்க வரணும். இங்க தான் நம்ம எல்லா மார்க்கிங்கும் பண்ற மாதிரி வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? பேக் ஓப்பன்னா அப்போ வந்து இந்த இடம் வந்து நமக்கு இப்படி கிராஸ் பண்ணி போட்டு இந்த அளவெல்லாம் ஃபர்ஸ்டே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு இப்படி கிராஸ் போட்டு நீங்க இது பண்ண முடியும். அதனால நீங்க பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் சைட்ல போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். அதாவது பேக் ஓப்பன் அப்படின்னா மட்டும். ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எங்க கிளாத் எப்படி கிடைச்சாலும் நம்ம போட்டுக்கலாம். பேக் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜாயின்ல போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன்ல கொடுத்துக்கலாம். எவ்வளோ கிராஸ் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை, இப்போ பேக் தட்டை வச்சு நீங்க வந்து அந்த கீழ் வெயிஸ்ட் நீங்க மெஷர் பண்ணீங்கல்ல? ஆமா, அது ஒரு தடவை சொல்லிடுங்களேன். இந்த இந்த ரவுண்டு தானே சொல்றீங்க? ஆமா, இததானே நம்ம வச்சு சரி பண்ணிடுவோம் இல்லையா? அது இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளவுஸ்ல எப்படி நம்ம வந்து இங்க வந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம விடுறோம் இல்லைங்களா? நான் அப்ராக்சிமேட்டா இந்த அளவு வந்து நமக்கு இதுல வரணும். சரிங்களா? இதை விட ரொம்ப கம்மியாயிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம மெஷர் பண்றோம். 3/4 இன்ச் விட்டுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9.5 இன்ச் வருது. அப்போ இங்க போற அளவு இங்க 3 இன்ச் வருதுங்களா? இந்த கேப்ல அது எந்த லைன் பாத்துக்கோங்க. கீழ் லைன்ல வேண்டாம், இந்த இதுலயே பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கதான் நம்ம டாட்டுக்கான மெயினான இடம். இந்த லைன்ல பாத்துக்கோங்க. இங்க இருந்து இங்க 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் இங்க 1/2 இன்ச் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து வச்சீங்கன்னா இங்க 9.5 இன்ச். இல்ல, அதுல ஒரு 9.5, அதை தவிர இது மொத்தமாவே 9.5 வருது.
இது வந்து நீங்க 3 இன்ச்சு அப்புறம் 9.5ங்கிற போது அதான் எனக்கு புரியல. இல்ல இல்ல இங்க அளவு நம்ம டோட்டல் மெஷர்மெண்ட் தானே பண்றோம். இப்ப இது வந்து ஒரு பாயிண்ட், அதனால இந்த 3 இங்க எடுக்கிறத நான் இத விட்டுட்டேன். சரிங்களா? இப்ப இத விட்டுட்டு தான் நான் இங்க மெஷர் ஓ பண்றேன். அப்படி இருக்கு. மொத்தமா 9.5. மொத்தமா ஓகே. 9.5. ஏன்னா இது இது வந்து நம்ம இது வந்து ஒரே பாயிண்ட்ங்கறனால இது நமக்கு வந்து ஒரே பாயிண்ட் தான். அதனால இங்க வந்து நம்ம மெஷர் பண்ண தேவையில்ல. யோக்கு இந்த நம்ம 3ல இருந்து வச்சீங்க இல்லையா? ஆமா 3ல இருந்து வச்சு. ஆமா இங்க இருந்து வச்சிருக்கேன். இங்க இருந்து இங்க வச்சிருக்கேன். அவ்வளவுதான். மேடம் அந்த பேக்ல 3/4 இன்ச் விடுறதுங்கிறது எதுக்காகங்க மேடம்? அது இங்க டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? 1 இன்ச் சேர்த்து வந்துரும். ஓகே. அதுக்காண்டி நம்ம அங்க விடுறோம். ஓகே. ஆமா. ஏன்னா இதையும் சேர்த்து இங்க மெஷர் பண்ணா இங்க லூஸ் வந்துரும். இது வந்து நம்ம பிடிச்சிருவோம். ஆனா இந்த 1.5 இன்ச் இங்கேயும் வரணும். இந்த சீம் அலவன்ஸ் இங்க வரணும். இந்த டாட் மட்டும் நமக்கு தேவையில்ல. சரிங்களா? அதனால நான் இங்க வந்து இப்படி வைக்கிறேன். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 1/2 இன்ச்னாலும் ஒண்ணு ரொம்ப அப்படியே மைல்டா பிடிக்கணும். அங்க டாட் இருக்கிற அந்த பொசிஷனே ரொம்ப இதெல்லாம் தெரிய வேண்டாம். சரிங்களா? இது வந்து நல்லா மைல்டா பிடிச்சு நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து மிட் பாயிண்ட். அதே மாதிரி இத மறுபடியும் நம்ம செக் பண்ணி கூட நீங்க இங்க இன்னும் நான் நாட்ச் போடல. நீங்க மறுபடியும் இத சைடுல வச்சுட்டு கரெக்ட்டா இது எந்த இடத்துல வருதோ பாத்தீங்கன்னா, அங்க லைன் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதிலேயே தான் வருது. அதுல வந்து நீங்க நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணும்போது ஈவனா வரும் சைடு. சரிங்களா? நீங்க இந்த டாட் எல்லாம் செக் பண்ணிட்டு இங்க நாட்ச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே போட்டாலும் தப்பா வராது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு இதாகுமே அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை இத வச்சுட்டு இத இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து நாட்ச் போட்டுக்கோங்க. இப்ப இதுவும் தான் நமக்கு உயரம். மேம் எனக்கு ஒரு டவுட். ஆம்போல் டாட் எவ்வளவு மேடம் வைக்கணும்? ஆம்போல் டாட் இங்க முன்பக்கம். ஓ ஓ ஓமா. இதுதானே சொல்றீங்க. இதுல வந்து 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நீங்க 1/2 இன்ச் இங்க போச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்க 1/2 இன்ச் போட்டீங்க அப்படின்னாவே கரெக்டா போயிடும். ஏன்னா நம்ம எந்த ஒரு அலவன்ஸும் இல்லாமயே இங்க வந்து நம்ம டாட் பிடிப்போம். சரிங்களா? இப்போ அதே அளவு தான் நம்ம பிடிக்க போறோம். ஆனா இங்க வெட்டுறது மட்டும் ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நீங்க வெட்டி அதை எடுத்துற போறோம். சரிங்களா? அப்படி அதோடயே வச்சு பிடிக்க போறதில்ல. கட் பண்ணி எடுத்துட்டு அது இந்த போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணிருவோம். அதனாலதான் இங்கேயும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. சொல்லுங்க. மேம் இந்த ஆமோல் கட் பண்ணும்போது 1 இன்ச்சு பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது சிஸ்டர் கட் போட்டுறீங்களா? 1 இன்ச்சு தள்ளி போடணுமா மேம்? ஆமாங்க. 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நீங்க இங்க எப்படி தையல் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வருங்க. நான் இப்போ இதுல விட்டுருக்க எல்லா அலவன்ஸுமே 1 இன்ச் தான். இங்கேயும் 1 இன்ச், இங்க 1/2 இன்ச், இங்க 1/2 இன்ச். சீம் அலவன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இன்ச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் நீங்க சப்போஸ் இங்க 3/4 கொடுத்துட்டு 1/4 தான் இங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் குறைச்சுக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம பிடிக்கிற அதே அளவு தான் கீழே வரைக்குமே நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? அதனால சப்போஸ் நீங்க இங்க எனக்கு 1/4 இன்ச் தான் நான் எனக்கு தையல் பிடிக்கும், நான் அந்த அளவுக்கு தான் தையல் போடுறேன் அப்படின்னா நீங்க டோட்டலாவே இங்கேயும் 1/4 இன்ச், இங்கேயும் 1/4 இன்ச், இங்கேயும் அதே மாதிரி குறைச்சுக்கோங்க. 3/4 இன்ச் வச்சீங்கன்னா இங்கேயும் 3/4 இன்ச் வைங்க. அதாவது ரெண்டும் சேர்த்தி தான் 3/4 இன்ச். இங்க 3/4 இங்க 3/4 எக்ஸ்ட்ரா பண்ணிடாதீங்க. இங்க 1 இன்ச் அப்படிங்கும்போது இங்க 1/2 இன்ச், இங்க 1/2 இன்ச். இங்க 3/4 அப்படிங்கும்போது 3/4 2ஆ பிரிச்சு இங்கேயும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி வச்சு தையல் போட போறோம். 1/2 இன்ச்சுக்கு போடுறீங்களா, கம்மியா போடுறீங்களாங்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அந்த கப் ஷேப் வந்து 1/2 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது தைச்சு உள்ள கட் பண்ணி நகத்துல பிரஸ் பண்ணி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சப்போஸ் நீங்க எட்ஜ்லயே போட்டுட்டு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு மேல இருக்க லைனிங்க்கு மேல கொடுக்குற கிளாத் ரொம்ப மெலிசான கிளாத் அந்த மாதிரி ஏதாவது ஆர்கான்ஸா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க 1/2 இன்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா இங்க 1 இன்ச், இங்க 1/2 இன்ச், இங்க 1/2 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது சீம் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்கவுங்க எப்படி ஸ்டிச் பண்றாங்களோ அவங்க விருப்பம் தான். சரிங்களா? ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான் பொதுவானது. எல்லாத்துக்கும் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், ஒரே மாதிரி கொடுக்குறோங்கிறது. தையல் போடுற பகுதிக்கு வந்து நீங்க 1/4 இன்ச் பிடிக்கிறது, 1/2 இன்ச் பிடிக்கிறது அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இங்க சைட்ல 1/2 இன்ச் விடுறது அது எல்லாமே வந்து நம்ம துணியை பொறுத்தும் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தும் தான். மேம் அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல மேம். இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் 1/2 இன்ச் கிட்ட கொஞ்சம் கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கர்வ்க்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த 1/2 இன்ச் பிடிச்சா கரெக்டா இருக்குமா? அதாவது டீப் வெட்டினதுக்கு அப்புறம் சொல்றீங்க?
இப்போ ஒரு மார்க் அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கிட்ட ஒரு மார்க் கட் பண்ணி எடுத்துடுவோம்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அது வந்து டீப், அதாவது ஆம்ஹோல் டீப் வந்து வெட்டி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் தான் இந்த மார்க் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு கேப் உள்ள வர்றது மேக்ஸிமம் 3/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் உள்ள வரணும். இது ரெண்டையும் நம்ம வெட்டு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 1 இன்ச் வந்து ஈக்குவல் ஆயிரும். அதான் அது கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் half an இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு தானே மேம் அந்த 1 இன்ச்? ஆமாங்க. ஓகே ஓகே மேம். ஓகேங்களா? நான் இதுக்கப்புறம் அப்போ அந்த ஆம்ஹோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு விடணுமா? அது இல்ல 1 இன்ச் விட சொல்லியிருக்கேன். இங்க எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க நம்ம கட் பண்ணி இந்த ஆம்ஹோல்ல வந்து நீங்க டீப் பண்ணி 2 லைன் வராப்புல இருக்கேன் அந்த இடத்துல, கர்வு வர இடத்துல. இல்ல, அதுதான் இந்த சென்டர்ல வரத வெட்டி எடுத்துருவோம். ஓ, ஓகே ஓகே. நம்ம நார்மலா தைக்கிற எல்லா பிளவுஸுக்குமே சின்னதா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் மட்டும் பிடிப்போம். ஆனா இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நடுவுல இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். ஓ, ஓகே ஓகே. சரிங்களா? அப்பதான் இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். இல்லன்னா இங்க அதிகமா சுருக்கம் வரும் உங்களுக்கு. ஓகே அது ஒரு மேடம். 1/4 இன்ச்சுக்கு போதுமா மேம்? அந்த இது எப்பயும் நம்ம இது பண்ற மாதிரி? இல்ல நான் சொல்றது இங்க நீங்க இப்ப இதுல கட் பண்ணி எடுக்கிறது வந்து மேக்ஸிமம் 3/4 இன்ச், மினிமம் 1/2 இன்ச். ஓகே. சரிங்களா? அத கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்றதுதான் நீங்க 1/2 இன்ச்ல 1/4 இன்ச் பிடிக்கிறீங்களா, இல்ல 1/2 இன்ச் பிடிக்கிறீங்களா அப்படிங்கறத பொறுத்து அது உங்க விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிடிச்சுக்கலாம். அதனால இங்க எக்ஸஸா 1 இன்ச் கொடுத்துருக்கோம். இல்ல அப்போ அந்த ஆம்ஹோலோட அந்த லென்த் கரெக்டா வருமா? அதுக்காக தான் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோங்க. நம்ம கட் பண்றதுக்கான அந்த வெட்டி தைக்கிறதுக்காக ஸ்பேஸ் தான் அந்த 1 இன்ச்சுங்க. அந்த 1 இன்ச்ச தான் நம்ம 1.25 அளவுக்கு குறைக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டாட் எப்பவுமே பிடிக்கிறது ஒரு 1/4 இன்ச் அங்க இருக்கும். சரிங்களா? நம்ம அதுக்கு வந்து எந்த அலவன்ஸும் செப்பரேட்டா நம்ம விடுறது கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு மேல தான் நம்ம இத பிடிக்கிறோம். அப்போ வந்து நீங்க வெட்டி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் 1/2 இன்ச் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, 1 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 இன்ச்ச விட 1 பாயிண்ட் அதிகமா வச்சு நீங்க தையல் போடுங்க. மேடம் அதே மாதிரி அந்த டாட்டுக்கு வந்து சைடுல வந்து நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்டர்னா விடுவோம். எந்த ஸ்பேஸ் இந்த டாட் சொல்றீங்களா? இங்க சொல்றீங்களா? ஆமாங்க. இல்ல நீங்க சென்டர் மிடில் பஸ்டுக்காக நம்ம சைடுல வந்து 1.5 இன்ச் நார்மல் பிளவுஸுக்கு விடுவோம் இல்லைங்களா மேடம்? அப்ப வந்து நம்ம இந்த கட்டிங்க்கு அந்த சைடு 1 இன்ச், ஃப்ரண்ட்ல 1 இன்ச் அந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி 2 சைடுலயும் விட்டுறணுங்களா? சென்டர் டாட்டுக்கு, மெயின் டாட்டுக்கு. ஆமா, இது வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் அந்த அளவை. ஓகே, அதுதான். அதாவது நம்ம வந்து துணி வெட்டாம டாட் மட்டும் பிடிக்கிறோம் அப்படிங்கறதுனாலதான் 1 சைடு விடுறோம் இல்லைங்களா? இது வந்து துணியை வெட்டி எடுத்துருவோம். அதனால டபுள் சைடு விடுறோம். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க் யூ. ஓகே. இப்ப இந்த போர்ஷன் வந்து இந்த மிட் பாயிண்ட் இது இப்படியே இருக்கட்டுங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்கேலை வச்சு இத வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க 1/2 இன்ச். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் அந்த சென்டர் லைனுக்கு இத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச். இங்க சைடுல இருக்கிறத நம்ம வெட்டிடலாம். இது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்க மட்டும்தான் நம்ம டாட் பிடிப்போம். அதனால துணி ஷார்டேஜ் ஆகும். அதனால இந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். இப்ப இங்க கீழே இருக்கிறத இங்க 1/2 இன்ச் போதும், இங்கேயும் 1/2 இன்ச் போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிக்கலாம்.